ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 2 கேட்டகரி இன்னும் அந்த இடத்துக்கு உள்ளே வரவே மாட்டேங்கிறீங்க. எந்த இதை போட்டாலுமே நான் உங்கள் கூட கேட்குறது என்னென்னா, எந்த பக்கம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஃபஸ்ட்டு நான் என்னென்னா, இந்த மனை ஆகும் நல்ல மனையா கெட்ட மனையான்னு எனக்கு ஒன்று சொல்லணும். அடுத்தது எந்த மூளை வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு சொல்லணும். அடுத்தது எந்த திசையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு சொல்லணும். அடுத்தது வந்து இந்த இடத்த வளர்ச்சி அடைஞ்சால் என்ன ஃபால்ட்டு நடக்குங்கிறது சொல்லணும். இந்த 4 விஷயத்தை நீங்கள் அடுத்தடுத்த திசையில் எனக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். தூக்கம் வரவே கூடாது உங்களுக்கு. இப்போ வந்து எந்த திசை பார்த்து இது வந்து என்ன மனை? தெற்கு பார்த்த மனை. ரைட்டு. அடுத்து 2வது கேட்டகரி என்ன சொல்லி கேட்பீங்க, சொல்லுவீங்க? தென்கிழக்கு அக்னி மூலை இழுத்துக்கிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரைட்டு. 3வது வந்து எந்த திசையை பார்த்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லணும். கிழக்கு பார்த்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லணும். அடுத்தது 4வது சொல்லணும், இந்த மனை ஆகுமா ஆகாதான்னு சொல்லணும். ரைட்டு. இப்போ இது தெற்கு பார்த்த மனை, கிழக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இந்த சைடு. இது தென்கிழக்கு மூலை வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, கிழக்கு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்குது. இந்த மனை ஆகாது. ஓகே, வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி வாங்கின மனையை நீங்கள் போய் பலன் சொல்ல போகணும். இந்த மனை இழுத்துக்கிட்டு இருக்கு, ஏங்க நான் வாங்கிட்டேன், ஏன் இதை வேணான்னு மனை இந்த மனையை வாங்க பார்க்குறீங்க. மனையை வந்து ஓகேன்னு அவங்க காட்டுறாங்க. இந்த மனை நீங்கள் வேணாங்க வாங்க வேணான்னு சொல்கிறேன். அவங்க ஏங்க என்ன காரணத்தால் வாங்க வேணான்னு சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் பலன் சொல்லணும். என்ன பலன் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு எந்த சைடு இழுத்துக்கிட்டு இருக்கோ அந்த காரகம் என்னவோ அந்த காரகத்தோட பலனை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். அப்போ இந்த மனை சரியில்லைங்கிறது தெரிஞ்சு போச்சா? அப்போ இந்த தெற்கு பார்த்த மனையில் இந்த மூளை வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறது தவறு, சரியில்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரியில்லைன்னா எந்த சைடு சரியில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிழக்கு காரகத்தோட தன்மை சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ கிழக்கு காரகத்தோட தன்மை என்னன்னு சொல்லுவீங்க? ஆண்களுக்கு வளர்ச்சி இல்லை. பொதுவாக நல்லா மைண்டில் செட் பண்ணிக்கிறோம், ஆண்களுக்கு வளர்ச்சி இல்லை. ஆண்களுக்கு மட்டுமா வளர்ச்சி இல்லாமல் போகும்? அந்த வீட்டில் இருக்கிற ஆண் குழந்தைகளுக்கும் வளர்ச்சி இல்லாமல் போகும். அப்போ ஆண் குழந்தைகளுக்கு வளர்ச்சி, குழந்தைகளுக்கு என்ன வளர்ச்சி என்ன சொல்லுவோம் நம்ம? வளர்ச்சின்னா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தடை பண்ணும். அப்போ அந்த குழந்தை, அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வயிறு இந்த இடத்துல இருக்குது, வயிறு பிரச்சனை வரும். அடுத்தது நல்ல நிம்மதியாக அந்த குழந்தை அடிக்கடி நேரத்துக்கு சாப்பிடுமா? அந்த குழந்தை நேரத்துக்கு சாப்பிடாது. அந்த வீட்டில் இருக்கிற ஆணுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் நல்ல உழைப்பாளியாக இருந்தாலும் கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். கடன் சுமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் எப்பயுமே. கிழக்கில் வந்து இன்னொன்று சொல்லிக்கிறேன், சகல ஐஸ்வர்யம்னு ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த எப்பயுமே கிழக்கு காரகத்துக்கு சகல ஐஸ்வர்யம், நல்ல பாக்கியம், நல்ல தன்மை அப்படின்லாம் சொல்லிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஃப்ளாட்டில் நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்குமா? லட்சுமி கடாச்சம் நடந்திருக்குமா? எந்நேரம் இந்த வீட்டில் ஒரு விதமான பய உணர்வோட தயக்கத்தோடவே தான் இந்த வீட்டில் இருக்கும். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து நிம்மதியான தூக்கங்களும் இல்லாமல் எதையோ பரிதவித்த மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தன்மையெல்லாம் இந்த வீட்டில் கொடுக்கும். அப்போ இந்த மனையை நம்ம வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு அழகாக சொல்லிடுவோம்ல, நம்ம அழகாக சொல்லிடுவோம், இந்த மனை வேணாங்க அப்படின்னு சொல்லிடுவோம்.